இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th தமிழில் ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிற இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ லெசன் பார்க்கலாம். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழிகளை ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும். அதாவது மனுஷன் ஒவ்வொன்றா நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சான் அப்படி தானே. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னா அதெல்லாம் ஆழ்ந்து கவனித்து ஒவ்வொன்றா நம்ம ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தோம். அந்த மாதிரி மொழியையும் கவனித்தா அதில் உள்ள அதெல்லாம் கவனித்து எப்படி ஒரு மொழியை பேசணும் இல்லை எழுதணும் அப்படிங்கிற ஒரு வரையறையை கொண்டு வந்தாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம போன ஒரு வீடியோலேயே பழசுலேயே பார்த்தோம். தமிழில் கிடைச்ச இலக்கணம் நூல் எது? ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5: எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். தமிழில் மொத்தம் எத்தனை இலக்கண வகை இருக்குன்னா 5 வகை இருக்குது. அதில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரிங்களா? இப்போ எழுத்தை பற்றி பார்த்துருவோம். ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. அதாவது நம்ம சொல்கிறோம்ல எழுத்தை, அது ஒளி வடிவம். வரி வடிவம் அப்படின்னா நம்ம எழுதுறோம்ல, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எழுத்து அப்படிங்கிறது சொல் வடிவமாகவும் இருக்குது, ஒளி வடிவமாகவும் இருக்குது. அடுத்தால உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காட்சி. இயல்பாக காட்சி வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் ஔ வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. அதாவது உயிருக்கு முதன்மையாக என்ன வேணும்? காற்று வேணும், அப்படி தானே. காற்று நம்ம எப்பவுமே கேஷுவலாக விடுவோம். அந்த மாதிரி காற்றை விடும்போதே நமக்கு என்ன உயிரெழுத்துக்கள் பிறக்கு அப்படிங்காங்க. வாயை துறக்கிறதுனால, உதட குவிக்கிறதுனால, விரிக்கிறதுனால, இந்த மாதிரி சின்ன சின்ன இதை பண்ணும்போதே நமக்கு ஈஸியாக ஆலேருந்து அவ்வு வரைக்கும் உள்ள 12 உயிரெழுத்தும் சரி. வேணா சொல்லி பாருங்க. ஆ ஒவ்வொரு சொல்லுவாங்க. அவ்வு சொல்லும்போது, ஊ சொல்லும் போதெல்லாம் நம்ம உதட குவிப்போம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுலேயே ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் உச்சரிக்கிறதுக்கு ஒரு கால அளவு உண்டு. இப்போ அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் குறில் எழுத்துக்கள். ஏன்னா இதை ஒழிக்கிறதுக்கு நமக்கு கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். இது நம்ம நெடில் எழுத்துக்களை கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் அதிக நேரம் எடுத்துக்கிறது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். அதாவது ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம உச்சரிக்கிற எடுத்துக்கிறோம்ல, அந்த டைமை பொறுத்து தான் அது குறிலா நெடிலா அப்படிங்கிறத நம்ம வகைப்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. இப்போ மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு கண் இமைக்கும் ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். அதாவது இந்த நம்ம கண்ணை இமைக்கும்ல, இப்படி கண்ணை திறந்துட்டு மூடுவோம்ல, இது மூடிட்டு திறப்போம்ல, அதுவும் அண்ட் இப்படி கரெக்டாக இப்படி இந்த விரல் நம்ம இது பண்ணுவோம்ல, அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஒரு கால அளவு அப்படின்னு. அதை தான் ஒரு மாத்திரை அப்படிங்காங்க. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அதாவது குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு என்னது 2 மாத்திரை அப்படின்ட்டாங்க. இப்போ மெய் எழுத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். மெய் என்பது உடம்பு எனப்படும். மெய் எழுத்துக்கள் ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு, இங்கு, இச்சு, இந்த மாதிரி உயிரெழுத்து மெய்யெழுத்து 12மே இந்த எழுத்து 18மே என்னது நமக்கு மெய் எழுத்து அப்படின்னு இருக்காங்க. அதாவது மெய்யினா உடம்பு. இதை ஒழிக்கும்போது நம்ம உடம்புல இது ஒரு இயக்கம் நடக்கும். ஸோ அதனால் இதை மெய் எழுத்து அப்படின்ட்டு இருக்காங்க. மெய்யெழுத்துலேயே 3 உண்டு: வல்லினம், மெல்லினம், இடையினம்னு. வல்லினம் அப்படிங்கிறது கசட தப்பற, மெல்லினம்ங்கிறது நமனன்னு சொல்லுவாங்க, இடையினம் எரள வளல. மெய்யெழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒலித்து பார்த்தோம்னா இப்போ உயிர்மெய். மெய்யெழுத்து 18 உயிரெழுத்துக்கள் 12 சேருவதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். அதாவது மெய்யெழுத்து 12 அண்ட் மெய்யெழுத்து 18 உயிரெழுத்து 12 இந்த ரெண்டுத்தையும்
சேர்த்து பிறக்கிற 216 எழுத்துமே இதுதான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு இருக்காங்க. இப்போ இக்கு கூட்டல் கே அப்படின்னு நமக்கு கிடைக்க தை, ஐ, இத்து கூட்டல் ஐ தை அப்படின்னு கிடைக்க இந்த மாதிரி மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்தல் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. உயிர்மெய் எழுத்து சேர்கிறது, மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். அதாவது உயிரெழுத்துல மட்டும் இல்லை, மெய் எழுத்துலையுமே நம்ம உயிர்மெய் எழுத்துக்களையும் என்ன பண்ணலாம், உயிர்மெய் நெடில் உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லி அதோட கால அளவை வச்சு அதோட மாத்திரை அளவை வச்சு நம்ம இது பண்ணலாம். அடுத்தால ஆயுத எழுத்து. தமிழ் மொழிகளில் உயிர்மெய் உயிர்மெய் எழுத்துக்களை தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். அதாவது உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து இதெல்லாம் போக தமிழில் ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா அது ஆயுத எழுத்து தான். அந்த ஆயுத எழுத்தை ஒலிக்கிற கால அளவு என்ன அப்படின்னா அரை மாத்திரை.